வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி செடி லீஃப் எல்லாம் நல்லா பெருசாகணும், பெரிய பெரிய பூக்களாக பூக்கணும்னா நம்ம எப்படி நட்டால் பெரிய பூக்கள் வரணும், லீஃப் எல்லாம் கூட பார்க்கறதுக்கு அழகாக வளரணும்னா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாமந்தி செடி நடலான்னு இருக்கேன். சின்ன கண்ணீர் பதியம் பண்ணது, வேறு தொட்டியில் மாற்றலான்னு சொல்லிட்டு. எதுக்காகனா லீஃபெல்லாம் சின்னதாகவே இருக்குது. இப்போ எனக்கு இந்த கிளாஸு வேணும், அதுக்காக இப்போ நம்ம இது மாற்றி வச்சுட்டோம்னா லீஃபெல்லாம் பெருசாகும், அதே சமயத்தில் பெரிய பூக்கள் பூக்கும். செடி பெருசாகிறதுக்கு அது போலலாம் நான் இன்னும் ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கல, சும்மா நட்டு மட்டும் வச்சுருந்தேன் கோகோபீட் சாயில் போட்டு. இப்போ இந்த செடி நல்லா வளரணும்னு மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சாமந்தி கன்று பாருங்கள், லீஃப் எல்லாம் எவ்வளோ அழகாக வளருது. எதுக்காகனா சாயில் நம்ம கரெக்டாக கலந்து வச்சுருக்குறோம். சாமந்தி செடிக்கு எது போல் வேணுமோ அது போல் தான் நம்ம கலந்து வச்சுருக்குறோம். நம்மளுக்கு செய்ய தான், அதாவது சாமந்தி கன்று வளர்க்க தான் தெரியும் எப்படி எல்லாம் சாயில் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வீடியோஸில் சாமந்தி செடிக்கு எப்படி மண் கலந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ட்ரை லீஃபு, மணல் கலந்த போல் வைக்கணும். கொஞ்சம் மாட்டு சாணம் கவு மேனூர் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு அது போல் கொஞ்சம் போல் சேர்த்துக்கணும் சாயில் கலந்து வைக்கும்போது. அது போல் கலந்து வச்ச மண் தான் இது. லீஃப் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா அழகாக வளருது. அதுக்கு தான் இந்த சின்ன கன்று எடுத்து இதிலே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, எப்படி இன்னும் இந்த செடி எப்படி வளருது நம்ம இதிலே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு செடியும் நம்ம வளர்த்து பார்க்கணும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சாயில் ரொம்ப நல்லா வளருது பாருங்கள் செடி. அதுக்காக தான் இந்த சாமந்தி கன்று இதில் போடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏன்னா நல்லா எப்படி வளர்த்து இதே போல் லீஃப் பெருசாகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாமந்தி செடி வளர்க்கும் போது நம்மளுக்கு பூவும் நல்லா இருக்கணும், லீஃபும் நல்லா இருக்கணும், அது போல் நம்ம செடி வளர்க்கணும். இப்போ நம்ம இதுக்குள்ளேருந்து எடுத்துடலாம். இப்போ ரூட் எந்த அளவுக்கு நிறைய வந்திருக்கு பாருங்கள், அதிகமாக ரூட் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் ரூட் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சாய்க்குள்ளே மாற்றி வைக்கலாம். எப்படின்னா கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு அப்படி, ஏன்னா ரொம்பவும் எடுத்துடக்கூடாது. இந்த சாயிலோட தான் நம்ம கொஞ்சம் போல் இருக்கணும். பிளான்ட்டு லேசாக இது போல் பள்ளம் தோண்டி இந்த சாயிலுக்குள்ளே நம்ம வச்சிடலாம் மெதுவாக. இப்போ லீஃப் எல்லாம் இதே போல் நல்லா வளர்ற செடி எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்ச நாள் கழிச்சு நான் வீடியோ பண்ணுறேன். ரொம்ப சாயில் இது போல் மெத்தட்லலாம் நீங்கள் நட்டிங்கன்னா சூப்பராக செடி வரும். சாமந்தி செடிக்கேற்ற மண் இது சூப்பராக நான் கலந்து வச்சுருக்கேன். இது போல் நம்ம நட்டுட்டு தண்ணி விடலாம். தண்ணி இதில் ரொம்ப அடிக்கடி நிறைய தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி விட்டாலே 2 days தண்ணி இருக்கும். நீங்கள் வெயில் பாதி நிழல் பாதி இருக்கிற இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா பிளேஸு நல்லா வளரும். பாருங்கள், இந்த கன்று பக்கத்துலேயே இந்த கன்று நட்டுட்டோம். லீஃப் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொட்டு கூட இருக்குது பாருங்கள். இதில் மொட்டு எடுத்துட்டால் கொஞ்சம் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இது போல் நான் மொட்டு விட்டு வச்சுருக்கிறேன். மொட்டு என்ன கலர் பூக்குதுன்னு சொல்லிட்டு. சில டைமில் கலர்ஸ் எல்லாம் மாறுது, அதுக்காக சொல்கிறேன் நான். இந்த பர்பிள் கலர்லேருந்து தான் நிறைய வச்சுருந்தேன். பாருங்கள், கலர் எல்லோ கலராக இருக்குது. இது போல் எல்லோ கலராக இருந்ததுன்னா ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுங்க. கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து ஊற்றலாம், நிறைய ஊற்றக்கூடாது. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாமந்தி செடிக்கு இந்த லீஃப் எல்லாம் எல்லோ கலராக மாறாமல் டார்க் க்ரீனாக மாறிடும். எல்லோ கலராக இருந்தால் சொல்கிறேன். இந்த செம்பருத்தி கன்று பாருங்கள், இன்றைக்கி மொட்டு இருந்தது, இன்றைக்கி காலையில் பூத்துருச்சு. பூவு எவ்வளோ அழகாக இருக்குது. நடு சென்டரில் மெரூன் கலரு. சின்ன கன்று தான் பாருங்கள், குட்டி கவரில் வச்சுருந்தேன் நான் கன்று. இது போல் ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு கூட சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சா ரூட் அழகாக பூக்கள் பூக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.